ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ ஏன் அதை பண்ணின? என்னோட அனுமதி இல்லாமல் நீ ஏன் அதை பண்ணின? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you do that without my permission? Why did you do that without my permission? Why did you do that? நீ ஏன் அதை பண்ணின? Without my permission, என்னுடைய அனுமதி இல்லாமல். Without my permission, why did you do that? நீ ஏன் அதை பண்ணின? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னோட அனுமதி இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't do anything without my permission. You can't do anything without my permission. You can't do, உன்னால் பண்ண முடியாது. You can't do anything, உன்னால் எதுவும் பண்ண முடியாது. Without my permission, என்னோட அனுமதி இல்லாமல் உன்னால் எதுவும் பண்ண முடியாது. You can't do anything without my permission. நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு நீ அவங்களுடைய அனுமதி வாங்கினியா? இதை பண்ணுறதுக்கு நீ அவங்களுடைய அனுமதி வாங்கினியா? இதை எங்கே கேட்கலாம்? Did you get their permission to do this? Did you get their permission to do this? Did you get their permission? அவங்களுடைய அனுமதி வாங்கினியா? To do this, இதை பண்ணுறதுக்கு நீ அவங்களுடைய அனுமதி வாங்கினியா? Did you get their permission to do this? நெக்ஸ்ட் ஒன், அவங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை. அவங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They have no other place to go. They have no other place to go. They have no other place. அவங்களுக்கு வேறு இடம் இல்லை. To go, போகிறதுக்கு. அவங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை. They have no other place to go. நெக்ஸ்ட் ஒன், அங்கே போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அங்கே பார்க்குறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There are lot of places to visit. There are lot of places to visit. There are lot of places to go. ஸோ போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. There are lot of places to visit. There are lot of places to go. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம நேராக அங்கே போவோம். நம்ம நேராக அங்கே போவோம். நம்ம வேறு எங்கேயும் போவேனா, நம்ம நேராக அங்கே போவோம். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We will go there directly. We will go there directly. We will go there. நம்ம அங்கே போவோம். நம்ம அங்கே போகிறோம். Directly, நேராக. நம்ம நேராக வேறு எங்கேயும் போகாமல் அங்கே தான் போகிறோம். We will go there directly. நெக்ஸ்ட் ஒன், நான் என்னைக்காவது அங்கே போனால் உன்னையும் கூப்பிடுறேன். நான் என்னைக்காவது அங்கு சென்றால் உன்னையும் கூப்பிடுகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If I go there someday, I will call you. If I go there someday, I will call you. If I go there, நான் அங்கே போனால், someday என்னைக்காவது நான் அங்கே போனால், I will call you, நான் உன்னையும் கூப்பிடுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அங்கே போனால் கண்டிப்பாக என்னையும் கூப்பிடணும். நீ அங்கே போனால் கண்டிப்பாக என்னையும் கூப்பிடணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You must call me if you go there. You must call me if you go there. You must call me. நீ கண்டிப்பாக என்னை கூப்பிடணும். If you go there, நீ அங்கே போனால் நீ கண்டிப்பாக என்னை கூப்பிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் என்ன கூப்பிடலை? நீ ஏன் என்ன கூப்பிடலை? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சொன்னதை நீ கேட்டியா? நான் சொன்னதை நீ கேட்டியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you listen what I said? Did you listen what I said? Did you listen? Listen அப்படின்னா கேட்குறது. ஸோ did you listen? நீ கேட்டியா? What I said, நான் சொன்னதை நீ கேட்டியா? Did you listen what I said? நான் சொல்ல போகிறத கவனமாக கேளு. நான் சொல்ல போகிறத கவனமாக கேளு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Listen carefully what I'm going to say. Listen carefully what I'm going to say. Listen carefully, கவனமாக கேளு.
வாட் ஐ எம் கோயிங் டு சே, நான் சொல்ல போகிறத, நான் என்ன சொல்ல போகிறேனோ அதை கவனமாக கேளு. லிசன் கேர்ஃபுல்லி வாட் ஐ எம் கோயிங் டு சே. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டேன். நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I heard everything you said. I heard everything you said. I heard, நான் கேட்டேன். Everything you said, நீங்கள் சொன்ன எல்லாமே நான் கேட்டேன். I heard everything you said. So next one, அவன் சொன்னதை என்னால் கேட்க முடியலை. அவன் சொன்னதை என்னால் கேட்க முடியல. அங்கே ஒரே லவுடாக இருந்துச்சு, ஸோ நாய்ஸாக இருந்துச்சு. அதனால் அங்கே அவன் சொன்னதை என்னால் அப்போ கேட்க முடியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I couldn't hear what he said. I couldn't hear what he said. I couldn't hear, என்னால் கேட்க முடியலை. What he said, அவன் சொன்னதை என்னால் கேட்க முடியலை. I couldn't hear what he said. So next one, நீ அவன் கூட சண்டை போட்டியா? நீ அவன் கூட சண்டை போட்டியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you fight with them? Did you fight with them? Did you fight, நீ சண்டை போட்டியா? ஃபைட் அப்படின்னா சண்டை போடுறது. ஸோ did you fight, நீ சண்டை போட்டியா? with him, அவன் கூட நீ சண்டை போட்டியா? did you fight with him? நீங்கள் ஏன் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்கள் ஏன் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why do you fight so often? why do you fight so often? why do you fight, நீங்கள் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? so often, அடிக்கடி, நீங்கள் ஏன் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க? why do you fight so often? நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்கீங்க? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why are you always fighting? why are you always fighting? why are you always fighting? ஸோ ஆல்வேஸ் ஃபைட்டிங் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறது. why are you always fighting, நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்க? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஏன் இவ்வளோ வாக்குவாதம் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் இவ்வளோ வாக்குவாதம் பண்ணுறீங்க? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why do you guys argue so much? why do you guys argue so much? ஸோ இங்கே கைஸ் அப்படிங்கிறது, ஸோ நிறையா பேர் கிளம்பலன்னு பேசிப்போம் இல்லையா, வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம கேட்கும், ஏன் இப்படி இவ்வளோ வாக்குவாதம் பண்ணிக்கிறீங்க? இதுக்கு தேவையே இல்லையே. why do you guys argue so much அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எங்களுக்குள்ளே அவ்வளோ வாக்குவாதம்லாம் வராது. எங்களுக்குள்ளே அவ்வளோ வாக்குவாதம் வராது, நாங்கள் அவ்வளோவா வாக்குவாதம் பண்ணிக்க மாட்டோம், நாங்கள் காம்ப்ரமைஸாக போயிடுவோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we don't argue so much. we don't argue so much. argue அப்படின்னா வாக்குவாதம். ஸோ we don't argue, நாங்கள் வாக்குவாதம் பண்ண மாட்டோம். so much, அவ்வளோ வாக்குவாதம், எங்களுக்குள்ளே அவ்வளோ வாக்குவாதம் வராது. we don't argue so much. நெக்ஸ்ட் ஒன், கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போட்டுக்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போட்டுக்காதீங்க. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன். நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன். ஸோ இப்போ 2 பேர் மீட் பண்ணுறீங்க. மீட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிற டயத்தில், சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம், நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லிட்டு போவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll see you tomorrow. I'll see you tomorrow. நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன். I'll see you tomorrow. We will meet tomorrow. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். We will meet tomorrow. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். We will meet tomorrow. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நேற்று நீ ஏன் ரொம்ப அமைதியாக இருந்த? நேற்று நீ ஏன் ரொம்ப அமைதியாக இருந்த? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why were you so silent yesterday? why were you so silent yesterday? why were you so silent? நீ ஏன் ரொம்ப அமைதியாக இருந்த? yesterday, நேற்று நீ ஏன் ரொம்ப அமைதியாக இருந்த? ஸோ இதுவே இப்போ நீ ஏன் ரொம்ப அமைதியாக இருக்க, இப்போலாம் நீ ஏன் ரொம்ப அமைதியாக இருக்க, ஸோ அப்படின்றத மீனிங்கில் கேட்கணுன்னா, why are you so silent these days? why are you so silent lately? ஸோ ரீசெண்டாக இப்போலாம் நீ ஏன் ரொம்ப அமைதியாகிட்ட, முன்னாடிலாம் பேசிகிட்டே இருப்பில, இப்போ ஏன் அமைதியாகிட்ட, why ஏன் அமைதியாக இருக்க, why are you so silent these days? why are you so silent lately? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அமைதியாக இருக்கிற ஆளே கிடையாது.
நான் அமைதியாக இருக்கிற ஆளே கிடையாது. நான் எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்பேன். நான் அமைதியாக இருக்கிற ஆளே கிடையாது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm not kind of person to be quiet. I'm not kind of person to be quiet. Or we can simply say, I'm not a quiet person. I am not a quiet person. ஸோ இப்படி சிம்பிளாகவும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஐம் நாட் கைண்ட் ஆஃப் பர்சன் டு பி குவைட். நான் அமைதியாக இருக்கிற ஆள் கிடையாது. ஐம் நாட் அ குவைட் பர்சன். நான் அமைதியான ஆள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was watching everything. I was watching everything. I was watching. நான் கவனிச்சுட்டு இருந்தேன். எவ்ரிதிங் எல்லாத்தையும், நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். I was watching everything. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't remain quiet in all the situations. I don't remain quiet in all the situations. I don't remain quiet. நான் அமைதியாகவே இருக்கிறதில்ல. In all the situations. எல்லா சூழ்நிலையிலும் நான் அமைதியாக இருக்கிறதில்ல. I don't remain quiet in all the situations. So next one. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியாகவே இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியாகவே இருக்கக்கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டுற? நீ ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டுற? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why don't you talk to me properly? Why don't you talk to me properly? Why don't you talk to me? நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டுற? ப்ராப்பர்லி அப்படின்னா சரியா. நீ ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டுற? Why don't you talk to me properly? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை உடனே பண்ணியாகணும். நீ இதை உடனே பண்ணியாகணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have to do it immediately. You have to do it immediately. You have to do. நீ பண்ணியாகணும், நீ பண்ணணும். You have to do it. நீ இதை பண்ணணும். இம்மீடியட்லி அப்படின்னா உடனே. ஸோ இதுவே நீ கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா யூ மஸ்ட் டூ இட். யூ மஸ்ட் டூ இட். மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக. யூ ஷுட் டூ இட். நீ பண்ணணும். ஸோ நீ பண்ணி ஆகணும். யூ ஹாவ் டு டூ இட். ஓகே, ஹாவ் டுவும் ஷுட்டும் நம்ம சேமாக சில இடங்களில் யூஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்கிற இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் நாள் முழுக்க அங்கே தான் இருந்தேன். நான் நாள் முழுக்க அங்கே தான் இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was there for the whole day. I was there for the whole day. I was there. நான் அங்கே தான் இருந்தேன். நான் அங்கே இருந்தேன். For the whole day. Whole day அப்படின்னா ஒரு நாள் முழுக்க, ஒரு முழு நாள். ஸோ முழு நாளும் ஒரு நாள் முழுக்க நான் அங்கே தான் இருந்தேன். I was there for the whole day. So that's all friends. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So that you can see more useful videos like this. Thanks for watching guys. Happy learning.